ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Tripper Festival Season Offer Buy One Get One and Buy Two Get Three offers available at all Tripper showrooms. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன, உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, அதே மாதிரி அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அவங்களோட ப்ரீத்திங் நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஒருத்தர் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஸ்குவாட்டிங் வந்து ஒரு ஈஸியாக 50 பண்ணிடுறாரு அப்படின்னா ப்ரீத்திங் நார்மலாக இருக்குன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கார்டியோ பண்ணுறோன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும். ஏன்னா கார்டியோ ஏரோபிக்ஸ்க்கும் அனாரோபிக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏரோபிக் இஸ் நத்திங் பட் கண்டினியூஷன் மூவ்மெண்ட். அனாரோபிக்ஸ் வந்து இப்போ ஒரு கிளாஸ் நான் பெஞ்ச் ப்ரெஸ் முடிச்சிட்டேன்னா எனக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரீத்திங் அந்த கேஸ்பிங் இருக்கும். பட் கார்டியோவில் அப்படி கிடையாது. நான் ஹை இன்டென்ஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து கேஸ்பிங் ஜாஸ்தியாக இருக்கும், லோ இன்டென்ஸ் பண்ணுறப்ப கம்மியாகிடும் இன்டர்வல் ட்ரைனிங்ஸ் பண்ணுறப்ப. கிராஜுவல் ப்ராசஸ் எதுவுமே நீங்கள் எவ்ரிபடி வாண்ட் குவிக் சக்ஸஸ். ஒரு படத்துக்கு போகணுமா, அது அந்த பாடியை பில்டப் பண்ணுமா, அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஹீ இஸ் பின் ட்ரைனிங் வித் மீ லாஸ்ட் 6 months. சல்மான் கான் இஸ் நேச்சுரலி ஃபிட். பட் வி சி அமீர் கான்லாம் ஒரு படத்துக்காக பில்டப் பண்ணுவாப்புல, அடுத்த படத்தில் ஒன்றுமே இல்லாமல். தட்ஸ் ஆல்சோ கிவிங் அவர் சோஷியல் மீடியாவில் இஸ் நாட் ப்ரொஜெக்டிங் நைஸ் இமேஜ். இல்லை நம்மளும் பண்ண அமீர் கான் பண்ணுறான், அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆக்டர்லாம் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் குட் பிகாஸ் தே ஆர் சஃபரிங் எல்லாம். அவங்க பேக்ரவுண்டில் என்ன சஃபர் பண்ணுறான்னு மொத்தம் தெரியாது. தே ஒன்லி சி த லைம் லைட். புனித் ராஜ்குமார் வந்து ஹார்ட் அட்டாக்லயோ இல்ல ஒர்க் அவுட் பண்ணனாலயோ இறந்துட்டாருன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளால கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வெரி குட், எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும். பட் அன்டியூலி சடன்லி 20 minutes பண்ணுறவங்க வந்து திடீர்னு 3 hours இல்லை 4 hours இல்லை திடீர்னு எப்பவுமே பண்ணாத மாதிரி தான் திடீர்னு ஆல் ஆஃப் எ சடன் அன்ட்ரெயின்ட் பண்ணுறதால என்ன ஆகும்னா பாடி இஸ் நாட் அக்கஸ்டம் டு இட். தட்ஸ் வென் ஆக்சுவலி எக்ஸாஸ்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கெமிக்கல்ஸ் ஸ்டார்ட் போரிங் இன் த பாடி. அதனால் என்ன ஆகும்னா அழகாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்த கொலஸ்ட்ரால் பிளாக்கு வந்து திடீர்னு வெடிக்கிற சான்சஸ் இருக்கும். ஹார்ட் அட்டாக்னாலே என்னென்னா கொழுப்பு வந்து ரத்த குழாய்களில் கொஞ்சம் காலமாக எல்லாருக்கும் சேர்ந்துட்டே வரும், வயசு ஏற ஏற சேர்ந்துட்டே வரும். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேரும், சீக்கிரமாகவே சேரும். இந்த அப்படியே ஃபேமிலிஸ் எல்லாம் டிவாஸ்டேட் ஆகுது. நாட் ஜஸ்ட் கோவிட், வித் இன்ஃபேக்ட் த பிக்கஸ்ட் கில்லர் ஈவன் த லாஸ்ட் 2 decades பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் தான், ஈவன் மோர் தேன் கோவிட். கோவிட் பிகாஸ் இட்ஸ் எ பேண்டமிக், இட் இஸ் ஓவர் எம்பசைஸ்ட், அக்ரீட். பட் ஹார்ட் அட்டாக் தான் லாஸ்ட் 2 yearsலேயே வந்து ஹஸ் டேக்கன் அ பிக்கர் ஷேர் ஃபார் ஓவரால் டெத்ஸ். செக்கு என்ன, ஹோல் கிரெயின் ஃபுட்னா ப்ரௌன் ரைஸ், கோ ஃபார் வீட், கோதுமை, இந்த மாதிரி அன்ஹெல்தி வே ஆஃப் குக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் கோ ஃபார் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ். யாருக்கு ஹார்ட் அட்டாக் வராது, யாருக்கு ஹார்ட் அட்டாக் வராதுங்கிறது யாருமே சொல்ல முடியாது. இங்கே வந்து எல்லாரும் வந்துட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது இறந்துட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ண வராங்கன்னா அவங்க பண்ண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தனக்கு அதாவது உடல் நலத்துக்கும் இதய நலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிட்னஸுங்கிறதுக்கும் ஹார்ட்டுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளே வரவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஜ் குரூப் ஜிம்முக்கு வராங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸும் மிடில் ஏஜ் குரூப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ 25 அண்ட் அபவ் 25 ஈக்குவல் ரேஷியோ நம்பர்ஸ் இருக்குது. இப்போ முதல்ல வரப்போ இவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன, உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, அதே மாதிரி அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அவங்களோட ப்ரீத்திங் நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஒருத்தர் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஸ்குவாட்டிங் வந்து ஒரு ஈஸியாக 50 பண்ணிடுறாரு அப்படின்னா ப்ரீத்திங் நார்மலாக இருக்குன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒருத்தர் 25 தான் ஸ்குவாட்டிங் பண்ணுவார், அவருக்கு ப்ரீத்திங் ஹையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அவங்கள ரெக்கவரி டைம் திருப்பி அந்த ப்ரீத்திங் நார்மலாக ஆகிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ராப்பர் வார்ம் அப் இருக்கணும். ஷார்ட் டியூரேஷனில் எக்ஸசைஸ் முடிக்கிற மாதிரி இருக்கணும். ப்ரொலாங் பண்ணக்கூடாது எக்ஸசைஸை. ஜென்ரலாக இப்போ நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணேன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிடணும். இப்போ கார்டியோ பண்ணுறேன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும். ஏன்னா கார்டியோ ஏரோபிக்ஸ்க்கும் அனாரோபிக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏரோபிக் இஸ் நத்திங் பட் கண்டினியூஷன் மூவ்மெண்ட். அனாரோபிக்ஸ் வந்து இப்போ ஒரு கிளாஸ் நான் பெஞ்ச் ப்ரெஸ் முடிச்சிட்டேன்னா எனக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரீத்திங் அந்த கேஸ்பிங் இருக்கும். பட் கார்டியோவில் அப்படி கிடையாது. நான் ஹை இன்டென்ஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து கேஸ்பிங் ஜாஸ்தியாக இருக்கும், லோ இன்டென்ஸ் பண்ணுறப்ப கம்மியாகிடும் இன்டர்வல் ட்ரைனிங்ஸ் பண்ணுறப்ப. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஆஸ் அ ட்ரெயினராக அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறப்ப சார் எப்படி இருக்குது, யுவர் கம்ஃபர்ட் வித் யுவர் ட்ரைனிங், ஓகே டயர்டாக இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. இப்போ சப்போஸ் கிளைண்ட்டே சொல்லுவார் சார் இன்றைக்கி எனக்கு போதும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ட்ரை டு அவாய்ட். அவர் வந்து நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிடுறது ஆல்வேஸ் பெட்டர். சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்பே தெரியும் நைட்லாம் பார்ட்டி போயிருப்பாங்க, ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு வந்து போய் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு ஒரு விக்ரஸாக வருவாங்க. 3 மணிக்கு தான் தூங்கியிருப்பாங்க, காலைல 7 மணிக்கு வந்து ஜிம். அப்போ அதில் 2 விஷயங்கள் என்ன நடக்குன்னா அவருக்கு சரியான தூக்கம் இருக்காது. அங்கே
ரெண்டாவது அவர் சாப்பிட்ட ஆல்கோஹாலோட லெவல் பாடியில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அது டைல்யூட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 18 to 24 hours வேணும். அது டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், உடம்புலேருந்து வெளியில் புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில காரணங்களை வந்து நம்ம ஜிம்மில் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி கிளினிக் மோஸ்ட்டாக பார்த்தா அத்லெட்ஸோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக தன்னை வந்து உடற்பயிற்சியில் ஈடுபடுத்திக்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணுறதுக்கும் அத்லெட்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விகரஸாக அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாாக. ஸோ அவங்களுக்கு ஒரு ரன்னிங் கோச்சாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் ஆக்டர்னு சொன்னீங்க, நான் நிறைய ஆக்டருக்கு நான் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ராஜ்குமார்னு சொல்லி சைக்கோ, ஹீ இஸ் ஆக்டிங். இவர் புது ஃபிலிமுக்கு ஹீ வாஸ் டேக்கிங் ஆஸ் அ ரன்னிங் ஒரு இது ஐ எம் கோச்சிங் ஹிம். பிகாஸ் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட், இப்போ நீங்கள் ஒரு பாடியை பில்டப் பண்ணால் தெர் இஸ் ஸ்டிராய்ட்ஸ் பண்ணி ஒரு ஃபிலிமுக்கு ஒன்று ரன்னிங்னா யூ ஹேவ் டு பி நேச்சுரல். ரன்னிங் பண்ணுறதுனா யூ கேனாட் ஜஸ்ட் மேக் அஸ் அ ரன்னர், யூ ஹேவ் டு பி, இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் டு பிகம் அ ரன்னர். அவங்க பார்த்தாலே தெரியும் உங்கள் ஸ்ட்ரைட்ஸு, உங்கள் லாங்கு எப்படி போகிறீங்க, உங்களோட பாடி பொசிஷன் பார்த்தாலே வெதர் இஸ் அ ரன்னர் ஆர் ஜாகர்னு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து கிராஜுவல் ப்ராசஸ். எதுவுமே நீங்கள் எவ்ரிபடி வாண்ட் குவிக் சக்ஸஸ். ஒரு படத்துக்கு போகணுமா, அந்த பாடியை பில்டப் பண்ணுமா, அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஹீ இஸ் பின் ட்ரைனிங் வித் மீ லாஸ்ட் 6 months ஃபார் தட் ரோல். Still he is not scratching the surface, still he didn't get it. Technically we are building him. Adha, because if anybody want to spend time, enough time ஒரு process பண்றாங்கன்னா they will success. Anybody want short period, they definitely they not so going to succeed. Shortcuts not working. Never going, especially fitness. Only in the film industry it works sometime just to want to project the image. But if you want real fitness, you have to go through the process. நம்ம இன்னொடையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஸோ அந்த ப்ராஜெக்ட்காக உடம்பு ஏற்றுறது, உடம்பு இழைக்கிறது, இது வந்து ஒரு மாசத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள அது மாதிரி விஷயங்கள். அது நிறைய பெரிய பிக் செலிபிரிட்டிஸ் டேக் அவுட் சல்மான் கான் ஆர் அமீர். சல்மான் கான் இஸ் நேச்சுரலி ஃபிட், பட் இஃப் யூ சி அமீர் கான்லாம் ஒரு படத்துக்காக பில்டப் பண்ணுவாப்புல, அடுத்த படத்தில் ஒன்றுமே இல்லாமல். தட்ஸ் ஆல்சோ கிவிங் அவர் சோஷியல் மீடியாவில் இஸ் நாட் ப்ரொஜெக்டிங் அ நைஸ் இமேஜ். இல்லை நம்மளும் பண்ண அமீர் கான் பண்ணுறான், அதேமாரி நிறைய பெரிய ஆக்டர்லாம் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் குட் பிகாஸ் தே ஆர் சஃபரிங் அ லாட். அவங்க பேக்ரவுண்டில் என்ன சஃபர் பண்ணுறான்னு மற்றவங்க தெரியாது. தே ஒன்லி சி த லைம் லைட், பட் பேக்ரவுண்டில் அவங்களுக்கு எந்தெந்த சஃபரிங் இருக்குது, எப்படி, that's the only thing we cannot take as them as a role model. சஞ்சனா, இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதே வந்துட்டு உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பட் இது மாதிரி ஆகணும், இது மாதிரி வந்துட்டு இருக்கணும், நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு ப்ரெஷராக போட்டுக்கிறாங்களா அவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு சிலர் அப்படி எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து தேவைக்காக பண்ணிக்கிறாங்க. பர்சன் டு பர்சன் உங்க உடம்பு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், என்னோட உடம்பு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். உங்க உடம்பு எவ்வளவு உணவு எடுத்துக்கிறது, உங்க உடம்பு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது ஒரு எக்ஸசைஸ்க்கும், என்னோட உடம்பு என்ன சப்போர்ட் பண்ணுதுன்றத பொறுத்து தான் நம்ம ஒவ்வொருத்தருமே ஆக்ட் பண்ணணும். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க ஒரு இன்டர்வியூ பார்த்தாலே பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, ஐயோ இனிமே நம்ம ஜிம்முக்கு எல்லாம் போகக்கூடாதா, அதிகமா நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணனாலதான் புனித் இறந்து போயிட்டாரா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸசைஸ் பண்றதோ ஜிம்முக்கு போறதோ இஸ் நாட் ஒரு தப்பான விஷயமே கிடையாது, அது பயப்படக்கூடிய விஷயமும் கிடையாது. பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வாக்கிங்கோட நிறுத்திக்கிறவங்களும் இருக்கு. எனக்கு வந்து 20 minutes வாக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம நடந்து பார்க்கும்போது நம்ம உடம்ப நாமளே படிக்கணும். நமக்கு அதுக்கு மேல முடியாதுன்னு தெரிஞ்சா அதோட நிப்பாட்டிக்கணும். அது இவ்வளவுதான் சாப்பிட முடியும்னா நம்ம நிப்பாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம உடம்பு எவ்வளவு ஒத்துழைக்குது அப்படின்றத பொறுத்து எக்ஸசைஸையும் அதே மாதிரி நிறுத்திக்கணும். மென்டல் ஹாப்பினஸ், மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். அவங்களோட ஸ்லீப் நல்லா இருக்கணும் முதல்ல, அப்பதான் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். இல்லாட்டி அடுத்த நாளைக்கு அவங்களோட ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகும், அவங்களோட ஒர்க் டிஸ்டர்ப் ஆகும். இது எல்லாமே வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகிற ஒரு விஷயம். புனித் ராஜ்குமார் வந்து ஹார்ட் அட்டாக்லயோ இல்ல ஒர்க் அவுட் பண்ணனாலயோ இறந்துட்டாருன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளால கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வெரி குட், எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அவங்கவுங்க உடல்நிலைய அவங்கவுங்களே படிச்சு நமக்கு இது போதும், அடுத்தவங்க சொல்றதை விட லைக் இவங்களா ட்ரைனர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ட்ரைனர்ஸ் கேன் கைட். அவங்க வந்து ஒரு 20 ஸ்குவாட்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா 10 தான் என்னால போட முடியுதுன்னா இதுக்கு மேல முடியல சார்ன்றத சொல்லிடணும். லைக் அப்படி நம்ம உடம்பு நம்மளே படிச்சு நம்மளே நம்ம உடம்ப பாத்துக்கிறது நல்லது அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ வந்து எக்ஸ்டர்னலாக என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு வரதுக்கான காரணங்களாக இருக்கும், அப்பார்ட் ஃப்ரம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது இல்லையா? ஸோ அது எந்தெந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது நீங்கள் நினைக்கிறீங்க? இத்ரீஸ் அவர்கள் சொன்ன மாதிரி தான். அன்கண்டிஷன்டு பாடி, ஐ மீன் இஃப் யுவர் பாடி இஸ் நாட் கண்டிஷன் டு சர்டன் எக்ஸசைஸ். இப்போது சில பேருக்கு வந்து 20 minutes ஆஃப் ட்ரைனிங், 20 minutes ஆஃப் எவ்ரிடே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து மேபி தே கேன் புஷ் இட் டு 30 minutes ஆர் 40 minutes இந்த நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி பண்ணலாம். பட் அன்டியூலி சடன்லி 20 minutes
பண்ணுறவங்க வந்து திடீர்னு 3 hours இல்லை 4 hours இல்லை திடீர்னு எப்பவுமே பண்ணாத மாதிரி தான் திடீர்னு ஆல் ஆஃப் எ சடன் அன்ட்ரெயின்ட் பண்ணுறதால என்ன ஆகும்னா பாடி இஸ் நாட் அக்கஸ்டம் டு இட். தட்ஸ் வென் ஆக்சுவலி எக்ஸாஸ்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கெமிக்கல்ஸ் ஸ்டார்ட் போரிங் இன் த பாடி. அதனால் என்ன ஆகும்னா அழகாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்த கொலஸ்ட்ரால் பிளாக்கு வந்து திடீர்னு வெடிக்கிற சான்சஸ் இருக்கும். ஹார்ட் அட்டாக்னாலே என்னென்னா கொழுப்பு வந்து ரத்த குழாய்களில் கொஞ்சம் காலமாக எல்லாருக்கும் சேர்ந்துட்டே வரும், வயசு ஏற ஏற சேர்ந்துட்டே வரும். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேரும், சீக்கிரமாகவே சேரும். இல்லை எல்லாமே வந்து ஹெல்த்து ப்ராப்பராக வச்சுக்கிறவங்களுக்கு வந்து 80 வயசுக்கு 70 வயசுக்கு அந்த மாதிரி சேரும். பட் ஹார்ட் அட்டாக்னா இந்த கொழுப்பு வந்து சேர்ந்த கொழுப்பு வந்து திடீர்னு வெடிக்கும். வெடிஞ்சதும் அங்கே வந்து பிளட் கம்ப்ளீட்டாக கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகிட்டு சுத்தமாக பிளட் ஃப்ளோ இல்லாமல் கம்ப்ளீட்டாக சோக் அப்படியே ப்ளக் இன் ஆகிடும். அதுதான் ஹார்ட் அட்டாக்ங்கிறது. ஸோ இதுக்கான பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுறோம். அன்அக்கஸ்டம்டு ஒர்க், அன்டியூ எக்ஸசைஸ், திடீர்னு சர்ப்ளஸாக பண்ணுறதால ஒன்று எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் போரின் ஆகும், இன்னொன்று பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். எக்ஸஸாக டீஹைட்ரேட் ஆனாலுமே கூட பிளட் வந்து கிளாட் ஆகிற டெண்டன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனாலேயும் வந்து அன்டியூ எக்ஸசைஸ் திடீர்னு பண்ணதால் டீஹைட்ரேஷன்னாலேயும் வந்து ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒன் ஸ்ட்ராங் ஃபேக்டர் வந்து ஸ்மோக்கிங். ஐ டேக் இட் as an opportunity to emphasize to youngsters, please avoid it. Nothing like smoking. It's a very strong and ரொம்ப it's devastating lives. I've seen many lives. 30 வயசு இருக்கும், கல்யாணம் இருக்கும், 2 குட்டி குழந்தை இருப்பாங்க. They suddenly come in and they die in no time. We don't even get opportunity. And அப்படியே ஃபேமிலிஸ் எல்லாம் devastate ஆகுது. Not just COVID. In fact, the biggest killer even the last 2 decades பார்த்தீங்கன்னா heart attacks தான். Even more than COVID. Because it's a pandemic, it is over emphasized. Agreed, but heart attack தான் last 2 years has taken a bigger share for overall deaths. So this is high time we should understand the risk factors for heart attacks. So unpreventable risk factors like smoking, please avoid it for any reason. Innone pressure, do a preventive check. Don't hesitate. See, many MNCs are actually encouraging their employees to go for a preventive check. That's a healthy sign. But otherwise அந்த மாதிரி இல்லாதவங்க கூட எல்லாரும் வந்து preventive check போங்க. Identify yourself if you got risk factors like hypertension or diabetes, because அதெல்லாம் வந்து சொல்லி வராது, symptoms கொடுத்துட்டே வராது unless நீங்களா போய் செக் பண்ணிட்டு 30 years தாண்டிட்டீங்கன்னா make it a habit to get it done at least once in 3 years. 40 years தாண்டிட்டீங்கன்னா make sure you do it at least once in a year. Nothing wrong. And இன்னொன்று வந்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் ஹைப்பர்லிபிடீமியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து பாடியிலே வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது இந்தியன்ஸ் டெண்டன்சியில் ஜாஸ்தி. அது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். வந்து அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து ஜாஸ்தி வர சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ஃபெமிலியல் ஹைப்பர்லிபிடீமியான்ற கண்டிஷன் சொல்லுவோம். ஜஸ்ட் நீங்கள் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணாலே வந்து அது தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் டூ இட் ஒன்ஸ். you get it known for your life. One, cholesterol, LDL cholesterol சொல்லுவோம், கெட்ட கொழுப்பு. இன்னொன்று டயபெட்டிஸ், இன்னொன்று ஹைப்பர்டென்ஷன். If 3 factors are taken care and you are non-smoker, 66% with data I'm telling you, 66% வந்து heart attack வர chances வந்து குறைவு. And the rest 34% is not in your hands, and of course you can get it better by keeping your spiritual health or mental health in a good shape. அப்படின்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து வராமல் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து preventable risk factors. இன்னொன்று வந்து diet, balanced diet or healthy diet plays an important role. Don't go for refined foods. Refined foods அன்ன இப்போ wheat refine பண்ணா மைதா வரும். Refined foods are not healthy. அதே மாதிரி எண்ணெயை refine பண்ணா நல்ல sweet and sunflower oil, refined sunflower oil இந்த மாதிரி வரும். Go for a whole grain food. அப்படின்னா செக்கு எண்ணெய், whole grain food brown rice, go for wheat, கோதுமை. இந்த மாதிரி unhealthy way of cooking is very important. Don't go for deep fried foods. Deep fried foods actually kill your heart. In the sense I'm exaggerating, but it is a fact. They are all as good as a smoking பண்றதுக்கு சமம் excess deep fried food சாப்பிடுறதால. So try to avoid them and get back to healthy life which we were doing it 3-4 decades before. இன்னொரு விஷயமும் கேட்கலாம், யாருக்கு ஹார்ட் அட்டாக் வராது? யாருக்கு ஹார்ட் அட்டாக் வராதுங்கிறது யாருமே சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். எந்த வயசுக்கு ஹார்ட் அட்டாக் வரணுங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் given our platform. இப்போது 90 years 100 years ஆனால் 90 yearsக்கோ 100 yearsக்கோ கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்து தான் மனுஷன் ஃபைனலாக இறந்து போகிறோம். ஸோ அது வந்து 90 yearsக்கு 100 yearsக்கு வந்தால் பரவாயில்ல. அது வந்து 30 years 40 yearsக்கு வரதுக்கு சிலது இது வந்து ஜெனட்டிக்கலாக இருக்குது, அது மறுக்கலை. தே ஆர் ஆல் நான் மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ். பட் நம்ம வந்து மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா we can certainly push it to say 6th or 7th or 8th decades. ஸோ யாருக்கு ஹார்ட் அட்டாக் வராது, யாருக்குமே வராமல் இருக்காது. 90 yearsக்கும் 100 yearsக்கும் கட்டாயமாக எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துதான். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Tripper Festival Season Offer, buy 1 get 1 and buy 2 get 3 offers available at all Tripper showrooms.